ஒரு அருமையான நிகழ்ச்சியை தொடர்ந்து இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த அம்மா இந்திரா விஜயலட்சுமி அவர்கள் தன்னுடைய இனிமையான காந்த குரலால் நம்மை எல்லாம் கவர்ந்தார். அடுத்தபடி நாம் பேசணுங்கிறதே மறந்துட்டு இப்போ அவர் நாராயண ஐயா வந்து சொன்னவனு தான் எனக்கு ஞாபகம். ஆமாம், நம்ம வேற பேசணுமே. என்ன நினச்சிட்டு இருக்கேன், நிகழ்ச்சி முழுக்க அவங்களே பாடிட்டா கேட்டுட்டு இருக்கலாமேன்னு நினைக்கிறேன். அந்த இசைக்கு உள்ள ஆற்றல் அப்படி. கண்ணதாசனுடைய பாடல்களின் கருத்துக்கள் ஒரு புறம், அதே சமயத்தில் அதை பாடியவர்கள் அந்த உணர்ச்சியோடு பாடியது. ஒரு பாட்டை கேட்குற போது நமக்கு அந்த காட்சி நினைப்புக்கு வருது. சினிமாவில் பார்த்துருக்கோம்ல, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்னு சொன்னால் அப்போ நமக்கு அந்த எண்ணங்கள், அந்த படம் நம்ம பார்த்தது கொண்டது நம்ம பக்கத்தில் உட்காந்து பார்த்தோம்னா கூட ஞாபகம் இருக்கும். அதில் ஒரு விஷயம் இருக்குது, சினிமா பார்க்க போகிற போது பக்கத்தில் யார் இருக்கான்னு கவனிச்சுக்கணும். ஒரு சினிமா ஒரு நாள் பார்த்துட்ருக்கேன், அதில் அந்த தலைவி கிணத்து மேலே ஏறி விழுந்து தற்கொலை பண்ணிக்க போகிறான். அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல சிறந்த நல்ல நடிகை. ஐயோ செத்து போயிட்டானா என்ன பண்ணுறதுன்னு நினச்சி நான் நாக்காலில் முன்னாடி நவுந்து உட்காந்து என்னமோ நம்மளே போய் காப்பாற்றி விடுற மாதிரி அப்படி முன்னாடி வந்து நவுந்தேன். பக்கத்தில் ஒருத்தர் இருந்தவர் சொன்னார், யோ நல்லா உட்காரியான்னு. நல்லா உட்காரியா? இல்லையா, தற்கொலை பண்ணிக்குவா போல இருக்கையா. அதெல்லாம் பண்ணிக்க மாட்டா, உட்காரியா. என்ன அப்படி சொல்கிறீங்க? என்ன இப்போ ஒருத்தன் வந்து காப்பாற்றுவான் பாருன்னு பார்க்குறேன், ஒருத்தன் வந்து காப்பாற்றிட்டான். எப்படியா சொன்னேங்கிறேன், நேற்று நான் இந்த படத்தை பார்த்தேன்ல அப்படிங்கிற. அதனால் நம்மளை பார்க்க விட மாட்டான். அவன் கதையை சொல்லி சொல்லி நாம் அதை ரசிக்கிறதுக்கு விட மாட்டான். அவன் முன்னாடி இவனே ரசிக்க இவனே எல்லாத்தையும் சொல்லிவிடுவான். அது மாதிரி நாம் சினிமா பார்க்குற போது என்னென்ன நடந்தது அது பூரா ஞாபகம் வருது இல்லை, எவ்வளவு அழகாக ஞாபகம் வருது. அதுலேயும் கண்ணதாசனுடைய பாடல்கள்லாம் இருக்க நம்ம வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஏன்னா அவர் வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டதை தான் அவர் எழுதினார். அவருக்கு கிடைத்த அனுபவங்களைத்தான் அவர் அப்படி எழுதினார். அது அவர் ஒரு கவிதையில் சொல்கிறார். பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பார் என இறைவன் பணித்தான். எதுக்காகப்பா பிறக்கிறோம்னு கேட்டால் இறைவன்கிட்ட இவர் பேசுகிறார். கேட்டால் அவன் சொல்கிறான், பிறந்து பாரு தெரியுங்கிறான். இறப்பின் பின்னது யாதென கேட்டேன், இறந்து பாருன்னு. செத்ததுக்கு அப்புறம் என்னடா, செத்து பாரு. பிள்ளை பெறுவது ஏனென கேட்டேன், பெற்றுப்பாருன இறைவன். பெற்று பாருனா தெரியும். கடைசியில் எல்லாம் முடிஞ்ச உடனே கேட்குறாரு கண்ணதாசன், அனுபவித்தே அறிவது தான் அறிவு எனில் இறைவா நீ ஒருவன் ஏன்னு. நானே அனுபவித்து தெரிஞ்சுக்கணுமா, நீ எதுக்கடா இருக்கிறான்னு கேட்டார். அதுக்கு கடவுள் சொன்ன விடை தான் கண்ணதாசனுடைய நிலை. கடவுள் என்ன சொல்கிறார் அதுக்கு பதில், அனுபவம் என்பதே நான் தானே. ஏன் அனுபவிச்சு பாருன்னு சொல்கிறேன்னு தெரியுதா? அனுபவம் தாண்டா நான்.
ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்குறான், கடவுளை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னா. பார்த்துருக்கேனே என்ன. இப்போ நம்மளை யாராச்சும் கேட்டால் சொல்ல முடியுமா? பரமஹம்சர் சொல்கிறார், பார்த்துருக்கேனே என்னார். அப்போனா எனக்கு காட்டுங்கிறான். இது யாராலையாச்சும் முடியுமா? கடவுளை நான் பார்த்துருக்கேன், அவரோட பேசியிருக்கேங்கிறார் அவர். அப்படின்னா காட்டுங்கிறான். இப்போ என்ன செய்ய முடியும்? நம்மளாக இருந்தால் அந்த இடத்துல அவங்ககிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம், பதில் சொல்ல முடியாது. பரமஹம்சர் ரொம்ப அழகாக விடை சொல்கிறார். நீங்கள் யாருன்னு கேட்டார். நான் ஒரு டாக்டர்னா. வந்த ஆள் டாக்டர்னா, அப்போ என்னையும் ஒரு டாக்டர் ஆக்குறீங்களா அப்படின்னாரு. அது எப்படி முடியும்? ஏன், நீ தான் டாக்டர் ஆச்சே, என்னையும் டாக்டர் ஆக்கு. நீ எம்பிபிஎஸ் படிச்சு, யோ டாக்டர் ஆகிறதுக்கே ஒரு படிப்பு இருக்குன்னா கடவுளை பார்க்குறதுக்கு ஒரு படிப்பு இருக்கும்ல. அதை நான் படிச்சிருக்கேன், நீயும் படி பார்க்கலாம். நான் என்ன சொல்கிறேன், என்ன செஞ்சால் கடவுளை பார்க்கலாம்னு என்னால் வழிகாட்ட முடியுமே தவிர கடவுளையே காட்ட முடியாது. நான் எப்படி பார்த்தேன் அதுமாரி நீயும் பாரு, என்னென்ன செய் பார்க்கலாம். நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். எவனாலையும் பார்த்ததை காட்ட முடியாது. அமெரிக்காவை நான் பார்த்துருக்கேன்னு சொல்கிறேன், இங்கே காட்டுன்னா, டேய் அமெரிக்காவுக்கு போகிற வழி சொல்கிறேன், போய் பார்க்கலாம். அது மாதிரி கண்ணதாசன் அனுபவித்து அறிந்தவற்றை அவர் எப்படி உணர்ந்தாரோ அதே மாதிரி நம்மை உணர வைத்தார். அதுதானே ஒரு கவிஞனுடைய வேலை. அவன் எப்படி உணர்ந்தானோ அதே மாதிரி நாமும் உணரும்படியாக வைக்கணும். அவர் சொல்கிறார் தான் யாருங்கிறத, கவிஞன் யான் ஓர் கால கணிதம், காலத்தை கணித்து சொல்லுகிறவன் நான். அவரே அவரை பற்றி சொல்லிக்கிறார். பாரதி சொன்னான், என்னுடைய பாட்டில் எல்லாமே சொல் புதிது, சுவை புதிது, எல்லாம் எனக்கு புதுசு புதுசாக நான் போட்டு எழுதியிருக்கேன்டா அப்படின்னு தன்னிடம் உள்ள ஆற்றலை தான் நன்றாக உணர்ந்ததை காட்டுறார். கண்ணதாசனும் அப்படித்தான் எழுதுகிறார். நான் சொல்கிறார், ஆக்கல், அழித்தல், அழித்தல், 3 இருக்குல்ல, ஆக்கல், காத்தல், அழித்தல். இந்த 3ஐயும் கடவுளும் செய்கிறான், நானும் செய்கிறாங்க. அவனும் யானும் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை. அவனும் நானும் மட்டும் உணர்ந்தது. எப்படி ஆக்கிறது, எப்படி காக்கிறது, எப்படி அழிக்கிறது.